அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். ஆண்டவர் என் உரிமை சொத்து, என் கிண்ணம், எனக்கு உரிய பங்கை காப்பவர் நீரே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித ராபர்ட் நவநாள் ஜெபம். 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் கொரோனா எனும் கொடிய தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட, இழப்புகளையும் இறப்புகளையும் சந்தித்த மக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற திருமிகு ஜெரால்ட் சகாய்ராஜ் அவரின் உடல் நலத்திற்காகவும், திருமதி தாமஸ் மேரி அவர்களின் உடல் நலத்திற்காகவும், திருமிகு மைக்கேல் ராஜ் அவருடைய குடும்பத்திற்காகவும், அவர்கள் உடல் நலத்திற்காகவும் ஒப்புக் கொடுப்போம். இறைவனின் அருளையும் ஆசிரியையும் பெற்று விரைவில் இவர்கள் குணம்பெற்று தங்களுடைய இல்லம் திரும்ப வேண்டும், குடும்பத்தோடு இணைந்து மகிழ்ந்து வாழ இறைவன் திருவிழம் கண்டு இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம நலனையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். நவநாள் ஜெபம், தொடக்க ஜெபம். வானுலக தந்தையே, நீர் அன்பு மிக்கவர், கருணை உள்ளவர். உம்மிடமிருந்து உயிர் பெற்ற பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவும், சீர்தூக்கி பார்க்கவும், அதை உம் திருவுளத்திற்கேற்ப அமைக்கவும் உமது அருளை பெற உம் திருமண் வந்திருக்கின்றோம். உம் திருமகனின் போதனைகளை ஏற்று அவர் வாழ்க்கை பாதையில் நடந்த புனித நாற்பட் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அவர் தான் பெற்ற கிறிஸ்துவின் ஒளியை அணையாது காத்து அவ்வொழியை பிறருக்கும் கொடுத்து மகிழ்ந்தார். நாங்களும் எங்கள் திருமணத்தில் பெற்ற அதே கிறிஸ்துவின் ஒளியை குன்றின் மேலிட்ட விளக்காக ஒளிரச் செய்யவும், பிறருடைய வாழ்வில் அவ்வொழியை ஏற்றி வைக்கவும் உமது கருவியாக எங்களை மாற்றியருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இந்த 5ஆம் நாளுக்கான மன்றாட்டு எம் புனிதரின் பரிந்துரை ஜெபம் வழியாக. ஏழைகளின் நண்பரான தூய நாற்பட்டே, நீர் விரும்பிய செல்வங்களை தொடர்ந்து ஏழ்மையின் புதல்வன் ஆனீர். நேர்மையான பிச்சைக்காரன் என்றும் அழைக்கப்பட்டீர். ஏழைகள், நோயாளிகள், வழிபோக்கர்கள் மற்றும் அந்நியர்கள் யாவரையும் வரவேற்று உம்முடைய விருந்தோம்பல் பண்பினால் பாதுகாத்திட்டீர்கள். நாங்களும் எங்களோடு வாழும் தேவையில் இருக்கும் அனைவருக்கும் எங்கள் திறமைகள், ஆற்றல், பொருளாதார உதவிகள் செய்யவும், எளிமையான வாழ்வு வாழவும் வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உள்ள விடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.
தூய மறை நிகழ்வுகளை இறைவனுக்கு உகந்த விதமாக ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் இவற்றை ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இறைவா, ஆயரான புனித நார்மன் தன் வேண்டலாலும் அருட்பணியில் கொண்டிருந்த ஆபத்தாலும் உமது திரு அவையில் சிறந்த பணியாளராக விளங்க செய்தீரே. அவருடைய வேண்டலின் உதவியால் நம்பிக்கையாளரின் குழுமம் உமது இதயத்திற்கு உகந்த அருள் நெறியாளர்களையும் நலம் பயக்கக்கூடிய மேய்ச்சலையும் எங்களுக்கு கண்ணடைய கனிவாய் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. விதமாற்றி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 35 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவரின் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீ என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே
அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. பாவியன் ஜெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பாவியன் ஜெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய். பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் திருச்சபையின் நலனுக்காகவும் இப்படி வேண்டிக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித நாள்பட்டின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் கனிகளை காணிக்கைகளை உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாய் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமண் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடம்பு.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் எமது புனிதரின் பெயரில் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்ற இந்த வேளையிலே, இந்த நாளிலே சிறப்பான விதமாக உலக மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து கொரோனா என்னும் கொடிய தொற்று நோயிலிருந்து பாதுகாக்க இழப்புகளையும் இறப்புகளையும் சந்தித்த குடும்பங்களுக்கெல்லாம் இறைவன் தாமே ஆறுதலாக இருந்து அவர்களை காத்து வழி நடத்த, இந்த கொரோனா தொற்று ஊரடங்கு காலங்களில் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்ற மக்களுக்கும் இறைவன் கருணையோடு அவர்களுக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இன்னும் சிறப்பாக நாங்கள் இந்த பணியில் நினைவு கூர்ந்து செபிக்கும் கொரோனா எனும் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட உன் பிள்ளைகள் திருமிகு ஜெரால்ட் சகாயராஜ், திருமதி தாமஸ் மேரி, திருமிகு மைக்கேல்ராஜ் இவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். உடல் சுகத்தை கொடுத்து அவர்களை என்றும் காத்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர் தரும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியை ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர்கள், புனித நார்பட், புனித அகஸ்தினார், புனித அந்தோனியா, புனித அருளானந்தர், புனித குழந்தை திரசால், புனித சவேரியார் மற்றும் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று எல்லாமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்தத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை காணாமல் உங்கள் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர், பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்திலிருந்து வந்தார். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் நம்பிக்கை கொள்வோம், பேர் பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இத்திரு விருந்தின் ஆற்றலால் வலிமை அடைந்த நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித நார்பட்டின் எடுத்துக்காட்டை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக எப்பொழுதும் உம்மை நாடவும், இவ்வுலகில் புனித மனிதனின் சாயலை தாங்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித நார்பற்றில் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. உலகத்தை மீட்ட சுதனாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. தூய ஆவியாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. ஜெர்மன் நாட்டில் அரச குலத்தில் தோன்றிய புனித நார்பற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆழமான அறிவு திறமையும் ஆழ்ந்த தெய்வ பக்தியும் கொண்ட புனித நார்பற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னை மரியாளின் ஆசி பெற்ற புனித நார்பற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாளை காட்சியில் கண்டு மகிமைப்படுத்திய புனித நார்பற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாளின் மகிமையை மக்களுக்கு போதித்த புனித நார்பற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை பின்பற்றி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்த புனித நார்பற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடும் தவம் நோன்பு மேற்கொண்டு
மேற்கொண்டு புனிதராய் வாழ்ந்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயர்குல அரண்மனை பிரபுக்களோடு வாழ்ந்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் ஒளியினால் ஊடுருவப்பட்ட புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாழ்நாட்கள் எல்லாம் தேவ ஊழியத்தில் செலவழித்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தமக்குரிய செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லோத்தீர் அரசரின் ஆலோசகரான புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழைகளின் பேரில் இரக்கம் கொண்டு அடைக்கலம் தந்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிலடங்காத ஏழைகளுக்கு உணவளித்து காத்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விருந்தினரை அன்புடன் உபசரித்து உறைவிடம் தந்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனிதகுலம் ஒரே குடும்பம் எனும் உறவுக்கு சாட்சியம் தந்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாய் காப்போனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நடுநிலை மாறாத நல்ல போதகரான புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி போதிக்க பாப்பரசரால் அனுப்பப்பட்ட புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி முழக்கம் செய்து நாடெல்லாம் நடந்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினாரின் அறிவுரைகளை ஆர்வமுடன் பின்பற்றின புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பவுலடியாரை போல மனமாற்றம் பெற்ற புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீமையை நீக்கு, நன்மை செய், அமைதி தேடி கண்டுபிடி என்ற 3 இறை கட்டளைகளை பெற்ற புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத கல்வி பெற்று இறைவனின் புனித குருவான புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இளம் துறவிகளுக்கு இறைவழி காட்டி ஆன்ம குருவாக விளங்கிய புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குற்றவாளிகளுக்கு பரிவு காட்டி மனமாற்றின புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமூக விரோதிகளுக்கு நன்மைகள் செய்து நல்லவர்களாக மாறச் செய்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதான தூதன் என அழைக்கப்பட்ட புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நலந்தரும் நற்கருணையின் பாதுகாவலரான புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை நாதரை கையில் ஏந்தி நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் தந்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரண படுக்கையில் இருப்போருக்கு நற்கருணை வழங்கி தைரியம் தந்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருப்பலி பீடத்தை ஆர்வமுடன் அலங்கரித்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தோழர்களோடு திருப்பலி நிறைவேற்றி தெய்வீக ஒன்றிப்பை உலகைய செய்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கப்பலையிலிருந்து நற்கருணையின் மகிமையை காத்த புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மக்களை ஆர்வமுடன் விசுவாசத்தில் வழிநடத்தின புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்ட்ரோட் நகரின் அப்போஸ்தலர் என அழைக்கப்படும் புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேராயராக ஊழல்களை எதிர்த்து ஏழ்மையில் எளிய வாழ்க்கை நடத்திய புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செக்கோஸ்லோவாக்கியா நாட்டின் பாதுகாவலரான புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கின புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேட்டன்பர்க் நகரின் பெருமைக்குரிய பேராயராக விளங்கிய புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவர் வாழ்வில் மாற்றத்தை காண புதிய துறவர சபையை பிரிமாந்துரை பள்ளத்தாக்கில் ஏற்படுத்திய புனித நாற்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரியே இறைவனின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்கியுள்ளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாராட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. ஜெபிப்போமாக. பிரான்ஸ் தேசத்தின் பிரிமாந்துரை பள்ளத்தாக்கில் இறை பிரசனம் கண்டு பரவசமாக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அன்பு செய்யப்பட்டவரே, புனித நார்பர்ட் என்னும் தூயவரே, நீர் அனுதினமும் இறைவனின் புகழ்பாடி துதித்தீரே. நாங்களும் உம்மை போல் இறைவன் குரல் கேட்கவும் அவரை அன்பு செய்யவும் அவரால் அன்பு செய்யப்படவும் உதவி புரியும். ஏழ்மையும் எளிமையும் மனம் விரும்பி ஏற்றுக்கொண்டு இறைமகனாம் இயேசுவின் சிலுவை வழியில் வாழ்ந்தவரே, சமாதான தூதன் என்று அழைக்கப்பட்டவரே, எங்கள் மத்தியில் ஏற்படும் பிரிவுகள், பிளவுகள், ஏற்றத்தாழ்வுகள், போட்டி, பொறாமை, பகையுணர்வுகள் ஆகியவர்களை அகற்றி அன்புள்ளமும் சமாதானமும் உண்மையும் எளிமையும் கொண்ட மக்களாக வாழ வழிகாட்டியர்களும். எங்கள் நாட்டு தலைவர்களும் சமூக தலைவர்களும் சமதர்ம வழிகளில் நடந்திட வழிகாட்டும். எல்லோருக்கும் அன்னையான புனித கன்னிமரியாளை காட்சியில் கண்டு திருவுடை பெற்ற புனிதரை எங்கள் பாவங்களை போக்கி புனிதத்தில் வளரச் செய்யும். எங்களின் அக நோய்களையும் உடல் நோய்களையும் போக்கி குணமாக்கி
புதுவாழ்வு காண எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு நன்றி. நார்பட்டுயவரே எங்கள் நற்கருணை காவலரே, நார்பட்டுயவரே எங்கள் நற்கருணை காவலரே, உம்மை அறிவோம் அகமகிழ்வோம், உம்மைந்தராய் மண்ணிலே மலர்ந்திடுவோம். உம்மை அறிவோம் அகமகிழ்வோம், உம்மைந்தராய் மண்ணிலே மலர்ந்திடுவோம். நார்பட்டுயவரே எங்கள் நற்கருணை காவலரே, நற்கருணை இயேசுவை கரமதில் பிடித்தவரே, நண்பராய் அன்பராய் அருகினில் இருப்பவரே, நற்கருணை இயேசுவை கரமதில் பிடித்தவரே, நண்பராய் அன்பராய் அருகினில் இருப்பவரே, இயேசுவின் தோழமையில் நாங்கள் நடந்திட நிலை வாழ்வு பயணத்தில் துணையாக வருகிறேன். பிரிவினை பகைதனை பாரினில் ஒழித்தவரே, அன்பினை அறத்தினை அகத்தினில் வளர்த்தவரே, பிரிவினை பகைதனை பாரினில் ஒழித்தவரே, அன்பினை அறத்தினை அகத்தினில் வளர்த்தவரே, நற்செய்தி வழிதலில் நாங்கள் நடந்திட நிலையான இறையாட்சி எமதாக வருகிறேன். நார்பட்டுயவரே